எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். Good morning. வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? எல்லாருக்கும் இந்த வாய்ஸ் Good morning, sir. Yes, sir. இந்த வகுப்பு நிச்சயமா ஒரு ஆன்மீக வகுப்பு கிடையாது. பயப்படாம இருக்கேன். ஏன்னா இப்போ ஆன்மீக வகுப்புக்கு தான் நம்ம கொஞ்சம் பயத்தோட போகணும். அங்கதான் நம்மளை டோட்டலா மாத்தி விட்டுறாங்க. அதனால இது ஒரு ஆன்மீக வகுப்பு கிடையாது. இது ஒரு மருத்துவ வகுப்பு. இந்த வகுப்பு ஆன்மீகத்திற்கு நீங்கள் உயர்வதற்கு சரியான வழிகாட்டலை காட்ட முடியும். உங்களை தகுதிப்படுத்த முடியும். நாம் உடல் அளவிலும் மனதளவிலும் தகுதி நிறைந்தவர்களாக ஃபிட்டா இருக்கும்போது நமக்கான சரியான பாதைகளை நாமளே அறிந்து கொள்ள முடியும். யாரும் நமக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அதனால இது ஒரு மருத்துவ வகுப்பு. ஆன்மீகத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா இந்த வகுப்பு உங்களுக்கு பயன்படலாம். அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னாலும் இந்த வகுப்பு உங்களுக்கு பயன்படும். ஆனா இந்த வகுப்பு உண்மையா உங்களை ஆன்மீகத்தை நோக்கி தான் புஷ் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதுக்காக இதை சொல்லலை. ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த மருத்துவ வகுப்புல நீங்க கலந்துக்கும் போது உங்களுடைய கப்பை எம்டி பண்ணணும். அதாவது ஒரு டாக்டர் கிட்ட போனா நம்ம என்ன செய்வோம்? எதுவுமே சொல்ல மாட்டோம்ல. நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுவோம். அவரு நமக்கு என்ன செய்யணும்னு அவர் தான் தீர்மானிப்பார். அது மாதிரி இந்த வகுப்புல சில பாடத்திட்டங்கள் தொகுக்கப்பட்டுள்ளன, வகுக்கப்பட்டுள்ளன. அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. அதுல எந்த விதமான கஸ்டமைசேஷன்ஸும் நம்ம பண்றதில்ல. அதனால உங்க கப்பை எம்டி பண்ணிட்டு இங்க என்ன சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத முழுமையா உள்வாங்கிக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை நீங்க அலசி ஆராய்ந்து பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய தீமைகளை கழித்து விட்டு நன்மைகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது பியூர்லி ஒரு மருத்துவ வகுப்பு என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ எல்லாரும் வந்தாச்சா? ரைட். ஸோ நம்முடைய எல்லா வகுப்புகளையும் போல இந்த வகுப்பும் ரெக்கார்டிங் ஆகும். இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். அப்புறமா நீங்க இதை பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட். நோட்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த சக்தி நம்மை படைத்து வாழ்வித்து கொண்டிருக்கிறதோ அந்த மகா சக்தியை நாம் இறைவன் என்று உணரும். இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு சக்தி நம்மை படைத்தது, அதுதான் நம்மை வாழ்வித்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா அதனுடைய செயல்பாடுகளின் அதனுடைய பண்புகளின் அடிப்படையிலான ஒரு பெயர் என்பது மகா சக்தி. சக்திகளுக்கெல்லாம் உயர்ந்தது, இருப்புகளுக்கெல்லாம் உயர்ந்தது, இருப்பை உருவாக்கியது, அனைத்திற்கும் ஆதி மூலமாக இருப்பது அந்த மகா சக்தியை நாம ஒரு பொதுவான பெயரை கொண்டு அழைத்துக் கொள்வோம். இறைவன் என்பது அந்த பெயர். அந்த மகா சக்தியை, இறைவனை நம்முடைய மனதில் நினைத்து நன்றி செலுத்தி அனைத்து பெருமைகளும் அந்த மகா சக்திக்கே, அந்த இறைவன் ஒருவனுக்கே என்பதை உறுதி செய்து கொண்டு நம்முடைய செயல்களை தொடங்கும். எங்கள் இறைவனே, எங்களுடைய இந்த செயலை எங்களுக்கு நன்மையாக்கி தருவாயாக என்ற பிரார்த்தனை, என்ற விருப்பம், என்ற நோக்கம் நம்முடைய மனதில் இருக்கு. சரி. ஸோ நம்முடைய வகுப்பு இறைவழி தியான வகுப்பு, விபாஷனா மெடிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அமைதியும் சமாதானமும் நிறைந்த ஆரோக்கிய வாழ்விற்கான இறைவழி தியானம். இந்த அமைதி சமாதானம் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்றது நம்ம போக போக தெரிஞ்சுப்போம். ஆனா அமைதியும் சமாதானமும் நம்ம மனசு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது அடிப்படையா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அமைதியும் சமாதானமும் நம்ம மனசு சம்பந்தப்பட்டது. அமைதியும் சமாதானமும் நிறைந்த ஆரோக்கிய வாழ்விற்கு. ஆரோக்கியம் என்பது நிச்சயமா உடலும் சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கு. இப்போ மனசுல இருக்கக்கூடிய அமைதியும் சமாதானமும் தான் உடல் ஆரோக்கியத்திற்கும் அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வகுப்புல நாம மனதின் ஆரோக்கியத்தை பற்றி பிரதானமாக பேசுவோம்.
உடல் ஆரோக்கியத்திற்கு மனதின் ஆரோக்கியம் எந்த அடிப்படைகளில் உதவுகிறது என்பதை பற்றியும் பேசுவோம். ஆக இந்த வகுப்பு அமைதியும் சமாதானமும் நிறைந்த ஆரோக்கிய வாழ்விற்கான இறை வழி தியானம். சரி, இப்போ 3 வார்த்தைகளை நாம் இப்போது அறிந்து கொள்வோம். ஆன்மீகம், ஆன்மீக வளர்ச்சி. ஆன்மீகம் அப்படின்னா அதுக்கு நிறைய மீனிங் இருக்குது, நிறைய டெஃபினிஷன் இருக்குது. அடிப்படையா அது இறைவனை பற்றியது என்பது நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான கருத்து. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இறை ஆற்றல் என்ற ஒன்று இருக்கிறது. நம்மை படைத்த சக்தி, நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி, அதை நம்ம உயிர் அப்படின்னு சொல்றோம். ஸோ எல்லாருக்குள்ளேயுமே இயல்பாவே ஒரு இறை ஆற்றல் என்பது இருக்குது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை உணர்ந்து அந்த ஆற்றலோடு தொடர்பு கொண்டு வாழ்வதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அந்த ஆன்மீக வாழ்க்கை தான் நமக்கு ஒரு வாழ்வியல் நிறைவை தரும். ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்குன்றத இப்ப நான் விளக்கி சொல்ல முடியாது. நீங்க எப்படி உணர்ந்துக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்க முடியும் அப்படின்றத உணர்ந்துக்கலாம். உதாரணத்துக்கு, இப்போ காலையில நம்ம எந்திரிக்கிறோம், ரெடி ஆகுறோம், ஆஃபீஸ் போறோம், ஃபுல்லா ஒர்க் பண்றோம், சாயங்காலம் வர்றோம், நல்லா சாப்பிட்றோம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம், மாலுக்கு போறோம், தியேட்டருக்கு போறோம், நைட்டு சாப்பிட்டு தூங்கிடுறோம். அடுத்த நாள் இதே பண்றோம். வீக்கெண்ட்ல திருப்பிங்க வெளியில போறோம், ஜாலியா இருக்கிறோம், என்ஜாய் பண்றோம். இது ஆன்மீக வாழ்க்கை அல்ல. அப்போ நம்ம எந்த மாதிரி வாழ்க்கை இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க உணர்ந்து பார்த்துக்கிட்டு ஆன்மீக வாழ்க்கைனா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு, அப்ப இப்ப நான் சொன்னபடி ஒரு பொருள் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கை இப்படி இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளவு. ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நீங்க வாழ்ந்தாதான் புரியும். அதுக்கான வழிகாட்டுதல்கள் நமக்கு வேண்டும். அந்த வழிகாட்டுதல்களை இந்த வகுப்பு உங்களுக்கு அமைத்து தரலாம். அந்த வழிகாட்டுதல்களை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு இந்த வகுப்பு உங்களுக்கு உதவும். சரியா? அப்ப ஆன்மீக வாழ்க்கை என்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு தன்மை. ஆன்மீக வாழ்வை வாழ்வதும் அதில் வளர்வதும் தான் மனித வாழ்வினுடைய நோக்கமே. மனித வாழ்விற்கு அர்த்தம் தருவதும் அதுதான். ஸோ ஆன்மீகம் அப்படின்னா என்னன்றதை அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது பொருள் மட்டுமே சார்ந்த வாழ்க்கை அல்ல. பொருளை மட்டுமே பிரதானப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. இந்த உலக வாழ்வுதான் பிரதானம், இதுதான் நிரந்தரம் என்ற நோக்கத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கைன்றதை நீங்க தான் அனுபவிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக வாழ்க்கை இருக்கிறது. எல்லாரும் ஒரே விதமான ஆன்மீக வாழ்க்கையை வாழ முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆன்மீகம். அதனால அந்த வாழ்க்கை உங்களுக்கு தனித்துவமாக உணர்த்தப்பட வேண்டும். ஆனா பொருள் சார்ந்த வாழ்க்கையை நம்ம எல்லாம் ஒண்ணா இருப்போம். பொருள் சம்பாதிக்கணும், எல்லாம் பண்ணணும். இதுல எல்லாருமே நம்ம ஒற்றுமையா இருக்கிறோம். ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம ஒற்றுமையா இருக்க முடியாது. அது தனித்துவமான பாதை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மீண்டும் இந்த டேர்ம்ஸ்க்கு வருவோம். ஆன்மீகம், ஆன்மீக வளர்ச்சி, வாழ்வியல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, மருத்துவம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. வாழ்வியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில என்ன விஷயங்கள் எல்லாம் முக்கியமா இருக்கோ இதெல்லாம் வாழ்வியல் ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் முக்கியமா இருக்குது? ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் முக்கியமா இருக்குது. உணவு, சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட். அந்த அந்த இடத்த உணவு யாருக்குமே விட்டு தராது. சரியா? ஸோ உணவு, அந்த உணவு ஜீரணமாக வேண்டும். ஜீரணம் என்பது நாம் உண்ட உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்களும் கழிவுகளும் பிரித்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. சத்துக்கள் உள்ள போகணும், கழிவுகள் வெளியே போகணும். சத்துக்கள் உள்ள போறதை விட கழிவுகள் வெளியே போறது ரொம்ப முக்கியம். அதனால கழிவு நீக்கம் என்பது நம்முடைய வாழ்வியலில் மிக முக்கியமான ஒரு அம்சம். சத்துக்கள் உள்ள போயிடுச்சா இல்லையா, அந்த சத்துக்களை வச்சு நாம் என்ன பண்ணணும், செயல்கள் செய்ய வேண்டும். சரி, ஒரே ஒரு நிமிஷம். நம்ம செயல்கள் செய்ய வேண்டும். செயல்கள் செஞ்சு டயர்ட் ஆகும், ரெஸ்ட் எடுத்துக்கணும். ரெஸ்ட் பத்தாது, ரொம்ப நேரம் தூங்கணும் நைட்டு. அதுக்கப்புறமா நம்ம சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க, குடும்பங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பொருள் ஈட்டுதல், இறை தேடல், ஞானம் அடைதல். ஸோ இது எல்லாமே வாழ்வியலுடைய மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கின்றன. மனித வாழ்க்கை என்பது இந்த அம்சங்களால் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
இப்ப இங்க முக்கியமா நம்ம உணர்ந்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாழ்வியல் அம்சங்களை நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்கள் நமக்கு நம்மை படைத்த மகா சக்தியிடமிருந்து உணர்வுகளாக அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அறிவிப்புகளை செவி ஏற்று நாம் வாழும்போது இந்த வாழ்வியல் அம்சங்களை நாம் தவறுகள் இல்லாமல் செய்துவிட முடியும். உணவு, ஜீரணம், கழிவு நீக்கம் உள்ளிட்ட வாழ்வியல் அம்சங்களை நாம் செம்மையாக நடத்துவதற்கு, ஆக்கிக் கொள்வதற்கு இறைவன் நம்மை படைத்த மகா சக்தி நம் உள்ளிலிருந்து உணர்வுகளாக அல்லது ஏதோ ஒரு வழிகாட்டலாக, இப்ப இந்த உணவை தான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, இது இப்படித்தான் செய்யணும், இதுதான் தர்மம், இது இந்த மாதிரி செய்யறது அதர்மம் அப்படின்ற ஒரு செய்தி எப்படியாவது உங்களுக்கு வந்துடுதா இல்லையா? அந்த வழிகாட்டல். ஏன் நம்ம நன்மையை விரும்பக்கூடியவங்களா இருக்கிறோம்? ஏன் தீமையை வெறுக்கக்கூடியவங்களா இருக்கிறோம்? நன்மையை மட்டுமே சீர்தூக்கி நோக்கமாக கொண்டு வாழ வேண்டும் என்ற வழிகாட்டல் என்பது படைத்த மகா சக்தியிடமிருந்து மனிதனுக்கு ஏதாவது ஒரு வகையில் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இறைவன் உணர்வுகளாக அறிவிக்கும் வாழ்வியல் வழிகளின்படி வாழ்தல் என்பதுதான் வாழ்வியலுடைய அர்த்தம். இப்போ மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரலாம். உணவு, ஜீரணம், கழிவு நீக்கம், செயல்கள், ஓய்வு, தூக்கம், உறவு நிலைகள், பொருளீட்டுதல், இறை தேடுதல், ஞானம் அடைதல், இந்த மாதிரியான வாழ்வியல் அம்சங்கள்ல இறைவன் நமக்கு காட்டக்கூடிய வழிகாட்டல்களை நிராகரித்தும் அறியாமையிலும் நாம் செய்யக்கூடிய வாழ்வியல் தவறுகளால் நாம் மருத்துவம் தேவைப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தாழ்ந்து விடுகின்றோம். வாழ்வியல் அப்படிங்கிறது ஒரு நிலை. இந்த வாழ்வியல்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வழிகாட்டல்கள், ஆதரவுகள் நமக்கு இறைவன் புறத்திலிருந்து தரப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் செவியேற்கலாம், செவியேற்காமலும் இருக்கலாம். அதன் அடிப்படையிலும் வாழலாம். நீ என்ன சொல்றது, நான் என் இஷ்டப்படிதான் வாழுவேன்னு வாழலாம். அந்த மாதிரியான ஒரு சுதந்திரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இறை வழிகாட்டல்களை ஏற்றுக்கொண்டு வாழும்போது நாம் வாழ்வியலில் நிறைவை அடைய முடியும். வாழ்வியல்ல நம்ம பாஸ் ஆயிட முடியும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட முடியும். ஆனா இறை வழிகாட்டல்களை நிராகரித்து நம்முடைய மன இச்சைப்படி நம்முடைய அறியாமைகளில் சிக்கி நாம் வாழும்போது நாம் வாழ்வியல் என்ன ஆகிறோம்? ஃபெயில் ஆயிரும். நம்ம வாழ்வியல்ல ஃபெயில் ஆகும்போது நமக்கு மருத்துவம் என்ற ஒன்று தேவைப்படுகிறது. அந்த ஒரு தாழ்நிலை என்பது மருத்துவம் தேவைப்படக்கூடிய ஒரு நிலை. பல்வேறு விதமான மருத்துவங்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றன. ஆங்கில மருத்துவம் முதல் அக்குபஞ்சர் மருத்துவம் வரை பல்வேறு விதமான மருத்துவங்கள் இருக்கு. இந்த மருத்துவங்களுடைய நோக்கம் என்பது என்ன? வாழ்வியல்ல ஃபெயிலான ஒருத்தனை ட்ரைனிங் கொடுத்து வாழ்வியலுக்கு உயர்த்தி, இனிமேல் நீ பாஸ் ஆயிடுப்பா, இனிமேல் இந்த பக்கமே வந்துடாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாகத்தான் ஒரு மருத்துவம் என்பது இருக்க வேண்டும். இன்றைக்கு உள்ள மருத்துவங்கள் அப்படி இருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அது அப்புறமா. மருத்துவம்னா என்ன? ஏன் நாம மருத்துவம் தேவைப்படக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம்? இப்ப நாம எனக்கு ஒரு மருத்துவம் தேவைன்னு ஒரு டாக்டரை பார்க்க போயிட்டாலே, அல்லது யூடியூப்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நீங்க தேடினாலே என்ன அர்த்தம்? நீங்க வாழ்வியல்ல தவறிட்டீங்க, இறைவனுடைய வழிகாட்டல்களை செவியேற்க தவறிட்டீங்க அப்படின்றது அர்த்தமா? சரிங்க, இப்ப நான் வாழ்வியல் எல்லாம் தவறவே இல்லை, நிறைவா நான் இறைவனுடைய வழிகாட்டலை நான் ஏற்றுக்கொண்டு அதன்படிதான் வாழ்கின்றேன், வாழ்வியல்ல பாஸ் ஆயிட்டேன், பாஸ் மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா அதுதான் ஆன்மீக வளர்ச்சிக்கான பாதை, அதுதான் ஆன்மீக வளர்ச்சிக்கான கேட் ஓபன் ஆகக்கூடிய தன்மை. வாழ்வியல் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. ஆன்மீக வளர்ச்சி எல்லாமே இயல்பு ஆன்மீகத்தில் தான் இருக்கிறோம். ஏன்னா நமக்குள்ள இறை ஆற்றல் இருக்குது. அதை உணர்ந்து கொண்டு அது காட்டக்கூடிய வழிகளின்படி நாம் வாழும்போதுதான் ஆன்மீகத்தில் வளர்ச்சி உருவாகிறது. ஆன்மீகத்துல எல்லாருமே இருக்கிறோம், ஆனா ஆன்மீக வளர்ச்சி என்பது எல்லாருக்கும் சாத்தியமா இல்லை. ஆன்மீக வளர்ச்சி எப்ப சாத்தியமா இருக்குதுன்னா வாழ்வியலில், நம்முடைய வாழ்வியலில் நாம் நிறைவு தன்மையை அடையும் போது உருவாகக்கூடிய அடுத்த உயர்நிலை தான் ஆன்மீக வளர்ச்சி. நான் ஏற்கனவே சொன்னபடி இது ஒரு தனித்துவமான இறை வழி பயணமாக இருக்கின்றது. இது எல்லாருக்கும் ஒண்ணு கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இதை பயணம் செய்ய வேண்டிய தேவை. அப்போ ஒரு மனித வாழ்வினுடைய நோக்கமும் வளர்ச்சியும் மேன்மையும் எது? ஆன்மீக வளர்ச்சி தான். மனிதனாக நீங்கள்
பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அல்டிமேட் கோல் எது அப்படின்னா ஸ்பிரிச்சுவலி நீங்க டெவலப் ஆகணும்ன்றது அல்டிமேட். அப்போ ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். இறை வழிகாட்டல்களிலிருந்து தவறும் போது மருத்துவம் தேவைப்படுகிறது. இறை வழியில் நிலை பெற்று வாழ்வியலில் நிலை பெற்று பயணிக்க தொடங்கும் போது ஆன்மீக வளர்ச்சி அடைகிறது. இப்ப எல்லாத்தையுமே எது தீர்மானிக்கிறது? வாழ்வியல் தான் தீர்மானிக்கும். நீங்க ஆன்மீகத்துல வளர்ந்து உயர்கிறீர்களா அல்லது மருத்துவம் தேவைப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்து தாழ்ந்து விட போகிறீர்களா என்பது எது தீர்மானிக்கிறது? நமது வாழ்வியல் அம்சங்கள் தான் தீர்மானிக்கிறது. நமது வாழ்வியல் அம்சங்களை தீர்மானிப்பது நம்முடைய மனம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். நீங்க மனசுல முடிவு பண்ணதானே சாப்பிடுறீங்க. அந்த சாப்பாட்டின் அடிப்படையில தான் ஜீரணம், கழிவு நீக்கம் நடக்குது. உங்க மனசுக்கு பிடிச்ச வேலையோ, ஏதோ உங்களுக்கு மன இச்சைப்படியான வேலையோ தான் நீங்க செய்றீங்க. உங்களுடைய உறவு நிலைகள்ல, உங்களுடைய ஓய்வுல, தூக்கத்துல, உங்களுடைய இறை தேடல்ல எல்லாத்திலையுமே உங்க மனம் என்பது எந்த அளவுக்கு பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணருங்க. இதுதான் வாழ்வியல். இது ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல் இந்த வகுப்புல. உணவு, ஜீரணம், கழிவு நீக்கம், செயல்கள், ஓய்வு, தூக்கம், உறவு நிலைகள், பொருளீட்டுதல், இறை தேடல், ஞானம். இது எல்லாத்துலயுமே உங்க மனசு எப்படி இன்வால்வ் ஆகுதுன்றது மட்டும் புரிஞ்சுக்கணும். சாப்பிடுறீங்க, உணவு மேல கவனம் வச்சு பொறுமையா மென்னும் சாப்பிடலாம், டிவி பார்த்துட்டு பேசிக்கிட்டு சாப்பிடலாம். இங்க மனம் தான் உணவினுடைய ஒழுங்கை தீர்மானிக்குது. நீங்க அந்த மனதை கொண்டு அந்த உணவை எப்படி உட்கொண்டீர்களோ அந்த அடிப்படையில் தான் ஜீரணம் தீர்மானிக்கப்படுகிறது. அதை சார்ந்துதான் கழிவு நீக்கம் அமைகிறது. ஒரு செயல் செய்யறீங்க, அது நல்ல செயலாகவும் இருக்கலாம், தீய செயலாகவும் இருக்கலாம். அது உங்க மனம் தான் ஐயோ நம்ம கெட்டது பண்ணக்கூடாது, நல்லது பண்ணணும். யார் தீர்மானிக்கிறது? மனம். டயர்டா இருக்கே, ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குமே, என்னத்த ரெஸ்ட் எடுத்துட்டு வா, ஒர்க் பண்ணணும், அதிகமா காசு கிடைக்கும். மனம் தீர்மானிக்கிறது. தூக்கம் 9 மணிக்கு தூக்கம் வருது, ஒரு 11 மணி வரைக்கும் IPL மேட்ச் பார்த்துட்டு படுத்துருவோம். மனம்தான் தூக்கத்தினுடைய இரு நிலைகளை தீர்மானிக்குது. உறவு நிலைகள், இவங்க நம்ம சொந்தக்காரங்க, இவங்க நம்ம குடும்பத்தினர், இவங்களோட நம்ம அன்பா இருக்கணும், நம்மளை சார்ந்து வாழக்கூடியவங்களா, நமக்கு நிறைய நன்மைகள் செய்யறாங்க, நம்ம இவங்களுக்கு நன்மைகள் செய்யணும், துரோகம் செஞ்சிடக்கூடாது. எல்லாத்தையுமே மனம் தான் தீர்மானிக்கும். உங்கள் உறவு நிலைகள், பொருளீட்டுதல், இறை தேடல், ஞானமடை, எல்லா வாழ்வியல் அம்சங்களிலும் மனம் என்பதுதான் மிக பிரதானமான ஒரு பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம் தேவையா இருக்குதுன்னா, இந்த மனம் அப்படின்னா என்ன? மனம் அப்படின்னா என்ன? இந்த மனம் என்பது எப்படியான ஒரு சக்தி? இதோடைய நேச்சர் என்ன? இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இது எப்படி வேலை செய்யுது? இதை எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது? இதுதான் நம்ம இந்த வகுப்பினுடைய முக்கிய அம்சங்களாக வைத்திருக்கோம். மனம் பற்றிய ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். ஏன்? இதுதான் வாழ்வியலுடைய எல்லாத்தையும் தீர்மானிக்குது. வாழ்வியல் தான் நம்ம மேல போறதா கீழே போறதான்றதை தீர்மானிக்குது. நம்ம மேல போகணுன்றதுதான் நம்ம நோக்கம். அப்போ இந்த மனசு அப்படிங்கிற வாழ்வியலை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கிய அதிகார மையமாக இருக்கக்கூடிய இந்த மனதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய பேசிக் அனாட்டமியையும் பிசியாலஜியையும் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு ஆங்கில மருத்துவம் படிக்கின்றோம், அது பரு உடலை பற்றிய ஒரு படிப்பு. அக்குபஞ்சர் மருத்துவம் படிக்கின்றோம், அது நம்முடைய சக்தி உடலை பற்றிய ஒரு படிப்பு. ஆனால் விபாஷனா மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்முடைய மனதை பற்றிய ஒரு படிப்பு. இந்த விபாஷனா மெடிடேஷன் அப்படிங்கிறத பத்தி சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இந்த முதல் நாள் வகுப்பு ஒரு அறிமுக வகுப்பு மாதிரி தான், நிறைய தியரிஸ் தான் இருக்கும். நாளையில இருந்து தான் மெடிடேஷன்லாம். நிறைய பேர் ஆவலா தியான வகுப்புன்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பண்றது குளிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பீங்க. நாளையில இருந்து நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு சில பேசிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த விபாஷனா அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு அயல் மொழியை சேர்ந்த ஒரு வார்த்தை. இதை ரெண்டா பிரிச்சிங்கன்னா வி பிளஸ் பஷனா. வி அப்படின்னா உள்ளே என்று அர்த்தம். பஷனானா கவனித்தல், அவதானித்தல், அதன் மீது நம்முடைய கவனத்தை குவித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ உள்ள அப்படின்ற ஒரு தன்மையை இந்த விபாஷனா மெடிடேஷன் தியரிஸ் வந்து குறிக்குது. உள்ள கவனிங்க, உள்ள போங்க, அகம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறது. இந்த விபாஷனா மெடிடேஷன் அப்படின்றது வந்து இறைவன் புறத்திலிருந்து கௌதம சித்தார்த்தர் என்ற ஒரு தனி மனிதனுக்கு இறக்கப்பட்ட மனதை கையாளுவதற்கான வாழ்வியல் ஞானம். அந்த வாழ்வியல் ஞானம் என்பது
விரிவாக்கப்பட்டு ஒரு பாடத்திட்டமாக இன்றைக்கு உலகமெங்கிலும் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த கூறுகளை நாம் எடுத்து தொகுத்து இந்த வகுப்பை அமைத்திருக்கோம். சரி, இதுல மனசை பத்தி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. மனசை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த விபாசனா மெடிடேஷன். சரி, ஸோ விபாசனாவின் படி 2 விஷயங்கள் சொல்லப்படுது. உள் சூழல், வெளி சூழல், அவ்வளவுதான். அகம், புறம். இப்போ புறம் என்பது நிறைய பேர் அதுல இருக்காங்க. இந்த உலகமே புறத்தில் தான் இருக்கிறது. உள் சூழல் என்கிற அகத்தில் யாரும் இல்லை. நீங்களும் உங்களை படைத்த மகா சக்தி மட்டும்தான் இருக்கின்றீர்கள். புறத்தில் அனைத்தும், உள்ளே நீங்களும் உங்கள் இறைவன். இந்த உள்ளதான் உங்களுடைய மனம் இருக்கிறது. உங்களுடைய உள் சூழல் தான் உங்களுடைய இருப்பின் மையம். நீங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாருன்றதுக்கான டெஃபினிஷன் உங்களுடைய உள் சூழல்ல இருக்குது. இப்ப நீங்க யாருன்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டா, நீங்க இன்னாரு, இன்ன படிச்சிருக்கிறாரு, இந்த பதவியில் இருக்கிறார், இவ்வளவு சம்பாதிக்கிறார், இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாரு, இந்த மாதிரியான ஒரு தன்மை, இதெல்லாம் உலகம் சார்ந்த அடையாளங்கள். இதெல்லாம் அவங்களுக்கு தான் முக்கியம். இன்னொருத்தவங்க வெளி சூழல்ல ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவங்களுக்கு தான் உங்களுடைய புற அடையாளங்கள் முக்கியம். உங்களுக்கு உங்களுடைய அக அடையாளம் தான் முக்கியம். நீங்கள் மனதளவில் யாராக உணர்கிறீர்கள்? மனதளவில் அமைதியும் சமாதானமும் இருக்கிறதா? உங்கள் மனதின் நோக்கம் என்ன? உங்கள் மனதில் என்ன மாதிரியான குணங்கள் இருக்கின்றது? இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் மீனிங்ஃபுல். உங்களுடைய உள் சூழல் என்பதுதான் உங்களுடைய இருப்பின் மையம். உங்களுடைய உள் சூழல் தான் உங்களுடைய உண்மையான வீடு. இந்த உள் சூழல்ல நம்முடைய மனம்தான் நம்முடைய மையமாக இருக்கு. ஸோ உள் சூழல் அப்படின்னாலே மனசுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மனம்தான் நம்முடைய உள் சூழலின் மையம். அப்போ நமது உள் சூழலின் ஒழுங்கே நமது வெளி சூழலின் வாழ்வை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உங்களுடைய அகம் எப்படியோ புறம் அப்படியே. உங்க புறத்துல ஏதோ தவறு நிகழுது அப்படின்னா அகத்திலையும் தவறு நிகழ்ந்திருக்குன்னு அர்த்தம். அகத்தில் நிகழ்ந்த தவறின் வெளிப்பாடுதான் புறத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தவறை நீங்க மாத்தணும்னா புறத்துல எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. அகத்தில் மட்டும்தான் அந்த வேலை நிறைவேற்றப்பட முடியும். இது ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்முடைய உள் சூழலை பற்றியும், நம்முடைய உள் சூழலின் மையமாக இருக்கக்கூடிய நம்முடைய மனதை பற்றியும் நாம் மிக அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கோம். சரிங்க, ரைட். இப்போ படைப்பின் அமைப்புகள் அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ள நம்ம போறோம். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்குமே, பெரும்பாலான படைப்புகளுக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு பொருள் வடிவம் இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு அனடாமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குதா இல்லையா? இப்போ நம்ம 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கார் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்துலயுமே ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீல் இருக்குது, ஸ்டியரிங் இருக்குது, கண்ணாடி இருக்குது, பிரேக் இருக்குது, கிளச் இருக்குது, சீட் இருக்குது, ஏர் பேக் இருக்குது, என்னமா இருக்குது, என்ஜின் இருக்குது, பெட்ரோல் டேங்க் இருக்குது, பூட் ஸ்பேஸ் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இந்த படைப்பு, இந்த அமைப்பு, இந்த நோக்கத்துக்காக இது இவ்வளவு இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கார்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது என்ஜினு, பிரேக், இந்த மாதிரியான விஷயம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான செயல்பாட்டில் அமைத்துக் கொள்ளுது. வீடு அப்படின்னா ரூமு, ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு, பார்க்கிங்கு, மொட்டை மாடி, இந்த மாதிரி. கம்ப்யூட்டர்ல அதே மாதிரி ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு. நோக்கம் இல்லாம ஒரு விஷயம் படைக்கப்படாது இல்லை. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் அது படைக்கப்பட்டதுக்கு. சரி, இப்போ நாம மனிதர்களாகிய நாம நம்முடைய அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா நாம எப்படி படைக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய படைப்பினுடைய கூறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விபாசனா கோட்பாடுகள்ல நிறைய தத்துவங்கள் இருக்கும். அந்த தத்துவங்கள் அப்படின்னா என்னன்னா, தத் அப்படின்னா அதுன்னு அர்த்தம், துவம் அப்படின்னா தன்மைன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தோட நேச்சர், ஒரு விஷயத்தோட இயற்கை தன்மை, அது எப்படி படைக்கப்பட்டிருக்கு, அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத பத்தின ஒரு பொதுவான முரண்பாடு இல்லாத கருத்து தான் தத்துவம். 100 பேருமே அதுக்கு முரண்பட மாட்டாங்க. இப்போ ஒரு மரம் இருக்குது. மரம் என்பது மண்ணில் வேரூன்றி வானத்தை நோக்கி வளரக்கூடியது. இது மரத்துடைய தத்துவம். இந்த மரத்துடைய தத்துவத்துக்கு யாராவது முரண்படுவாங்களா? அது எப்படிங்க? மரம் வானத்துல தான் வேரூன்றி பூமியை நோக்கி தான் வளர்ந்துகிட்டு யாராவது சொல்லுவாங்களா?
அப்போ தத்துவம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எந்தவித முரண்பாடுகளும் இல்லாத ஒரு தன்மை, ஒரு படைப்பினுடைய இயற்கை தன்மை என்பதுதான் தத்துவம். சரிங்களா? அப்போ இங்க மனித அமைப்புகளை பற்றிய தத்துவம் என்ன? மனித அமைப்பு என்பது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய ஒரு பொதுவான எந்த முரண்பாடுகளும் இல்லாத ஒரு கருத்து என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். தத்துவம் என்ன எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு தானே? அது ஒரு தத்துவத்தை யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா அது அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தத்துவம் என்பதை அந்த படைப்பை கூர்ந்து கவனித்து அதனுடைய இயல்புகளை, அதனுடைய இயற்கை தன்மைகளை, பண்புகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் தத்துவம். அந்த அடிப்படையில அதுல எந்த முரண்பாடு இருக்க முடியாது. எந்த முரண்பாடு இல்லாத நிலையில தான் அது தத்துவமா மாறுது. அப்போ மனிதனுடைய அமைப்புகளை அறிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான அடிப்படை தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த தத்துவத்தினுடைய பெயர் முடிவிலி தத்துவம் என்பதாகும். தியரி ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தத்துவத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. மனிதன் என்பவன் 3 கூறுகளை கொண்டவன். அவனுக்குள் உயிர் இருக்கிறது, மனம் இருக்கிறது, உடல் இருக்கிறது. அவ்வளவுதான். இது இருந்தா மனிதன் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே? நமக்குள்ள நமக்கு உடல் இருக்கிறது நமக்கு தெரியும். நம்ம அனுபவத்துல இருக்குது. மனசுன்னு ஒண்ணு இருக்குது, உயிர்னு ஒண்ணு இருக்குது. உயிர் வேற, மனசு வேற அப்படின்றது நமக்கு தெரியும். இதெல்லாம் பொதுவான புரிதல்கள், நமக்கே இருக்கக்கூடிய புரிதல். இப்போ இத ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவ வகுப்புன்னு நான் சொல்லிட்டேன். மருத்துவம்னு வரும்போது அதுல நிறைய வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அந்த அடிப்படையில ஒரு மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பது குறித்த ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு வரையறை தான் முடிவிலி தத்துவம். அவனுடைய அமைப்புகளை பற்றி, ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. மனித படைப்பின் அமைப்புகளை பற்றி விளக்கக்கூடிய ஒரு புரிதல் தான் முடிவிலி தத்துவம். இந்த முடிவிலி தத்துவம் ஏன் முக்கியம்னா, இது நம்ம தியானத்துக்கு இதை உட்படுத்த இருக்கின்றோம். பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தத்துவத்தினுடைய வரையறை என்ன, டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன். மனிதன் என்பவன் உடல், மனம், உயிர் ஆகியவற்றை தனது அம்சங்களாக கொண்டு இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணைக்கு உட்பட்டும் இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கின்றான். இதுதான் பிரைமரி டெஃபினிஷன். மனிதன் என்பவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனுக்குள்ள உடல் இருக்கு, மனம் இருக்கு, உயிர் இருக்கு. ரைட்டு. அவன் எங்க வாழ்றான்? பூமியில வாழ்றான். வேற எங்கேயும் அவனால வாழ முடியாது. தத்துவம் ரொம்ப கிளியரா இருக்கும். மனிதன் என்பவன் பூமியில் மட்டும்தான் வாழக்கூடியவன். பூமியில் வாழக்கூடிய தன்மையில் தான் அவனுடைய உடல் படைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் மலையில ஏறினாலே நமக்கு ஆக்சிஜன் பத்தலையே. இப்போ அந்த டெஃபினிஷன் எப்படி ஷார்ப்பா இருக்கு பாருங்க. பூமியிலே வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கின்றான். இந்த பூமிக்கு என்று சில சட்டதிட்டங்கள் இருக்கின்றன, விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகளுக்கு உட்பட்டுத்தான் மனிதன் வாழ முடியும். மனிதன் இந்த பூமியில் நிலைத்து வாழக்கூடியவன் அல்ல. அவனுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்தவணைக்கு உட்பட்டு வாழக்கூடியவனாக இருக்கின்றான். இதுதான் மனிதனுக்கான இதுல யாருமே முரண்பட முடியாது. இதுல யாராவது முரண்பட முடியுமா? இல்லைங்க. மனிதன் செவ்வாய் கிரகத்திலையும் வாழ முடியும். இல்ல மனிதன் அவனுக்கு மரணமே கிடையாது. இல்ல மனிதனுக்கு இந்த பிரபஞ்ச விதிகள் எதுவுமே பொருந்தாது. அவன் இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம். மனிதனுக்குள்ள மனசுன்னு ஒரு விஷயமே இல்லை. மனசே எல்லாம் உயிரும் உடம்பும் தான் இருக்குது. யாருமே முரண்பட முடியாது. முரண்பட முடியாத ஒன்றுதான் தத்துவம். தத்துவத்தினுடைய வரையறை தான் இது. இது ரொம்ப முக்கியமா புரிஞ்சு. இப்போ நீங்க யாருன்னு உங்களை கேட்டா, நான் உயிர், மனம், உடல் ஆகியவற்றை என்னுடைய அம்சங்களாக கொண்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவனுக்கு உட்பட்டும் இந்த பூமியில வாழக்கூடிய ஒரு உயிரினம். இது நீங்கள் யார் என்ற கேள்விக்கான மிகச்சிறந்த ஒரு பதிலாக இருக்கும். எந்த முரண்பாடும் இல்லாத பதிலாக இருக்கும். சரி, அடுத்த விளக்கம் என்னன்னா, சரிங்க, ஓகே, எல்லாம் கிளியரு. இப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உயிர், மனம், உடல் இதனுடைய ஆர்டர் என்ன? இதனுடைய ஆர்டர்னா தெரியல. எது முன்னாடி, எது பின்னாடி, எது அப்புறம், எது இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய உயிர் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதானமான ஆற்றலை அளிக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. உயிர் மனதின் மூலமாக உடலோடு தொடர்பு கொள்கிறது. உயிரைத்தான் முதல்ல சொல்றாங்க. விபாசனாவுடைய ரொம்ப முக்கியமான தியரி இது. உயிர் மனதின் மூலமாக உடலோடு தொடர்பு கொள்கிறது.
உடல் என்பது உயிரை நாடியதாக இல்லை, உயிர் உடலை நாடியதாக இருக்கிறது. அதுதான் இதனுடைய மறைவான அர்த்தம். உயிருடைய பணியே என்னன்னா உடலை வாழ்விப்பது. உயிர் என்பது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் தேவைப்படும் இடத்துக்கு தங்கு தடையின்றி ஒரு பிரவாகம் போல வழங்கப்பட வேண்டும். இதுதான் உயிருடைய இயல்பு. உயிர் தன் புறத்திலிருந்து ஆற்றலை தராமல் நிறுத்தி கொள்ளவே கொள்ளாது, கொடுத்து கொண்டே இருக்கும். ஆக உயிர் என்பது உடலை தேடி போகக்கூடியதாக இருக்கிறது. உயிர், அதனாலதான் உயிர்னு ஸ்டார்ட் பண்றோம். உயிர் மனதின் மூலமாக உடலோடு தொடர்பு கொள்கிறது. உடலுக்கு உயிராற்றல் தேவை, உயிரும் உடலுக்கு உயிராற்றலை தருவதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் அந்த உயிர் ஆற்றலானது மனதின் மூலமாகத்தான், மனதின் ஊடாகத்தான் உடலை சென்று அடைய முடியும் என்ற மிக முக்கியமான வரையறையை நாம் இங்கே அறிய வேண்டும். அடுத்து, உடல் செய்யக்கூடிய செயல்களின் விளைவுகள் மனதில் பிரதிபலிக்கும். பாடி, உடலை வச்சு அந்த உலகத்தில் ஒரு செயலை செய்கிறோம், இது மனசுல பிரதிபலிக்கும். நீங்க நன்மையை செஞ்சீங்கன்னா மனசுக்கு சந்தோஷம், ஒரு தீமையை செஞ்சிட்டீங்கன்னா மனசுல ஒரு குற்ற குறுகுறுப்பு, ஒரு அதிருப்தி இருக்குது. அப்போ உடல் என்ன மாதிரி செயலை செஞ்சாலும் மனசுல அது பிரதிபலிக்கும். வேமா ஓடி கீழே விழுந்து ஒரு ஸ்கிராட்ச் ஏற்பட்டுச்சுன்னா மனசு ஒரு அதிருப்திக்கு, ஒரு பரபரப்புக்கு உள்ளாகும். சரி, உடல் செய்யும் செயல்களின் விளைவுகள் மனதில் பிரதிபலிக்கின்றது. அந்த பிரதிபலிப்பின் அடிப்படையில் தான் மனம் உயிரை நோக்கி திரும்பும் தன்மை அமைகிறது. இதுல 3 விஷயங்கள் இருக்கு. உயிர் மனதின் மூலமாக உடலை தொடர்பு கொள்கிறது, நம்பர் 1. உடல் செய்யக்கூடிய செயல்களின் விளைவுகள் அப்படியே ரிவர்ஸா மனசுல பிரதிபலிக்குது. மனசு உயிரை நோக்கி திரும்பக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அது உடல் செய்யக்கூடிய செயல்களின் விளைவுகளை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இது ஒரு டயக்ராம் மூலமா இன்னும் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம். கடைசி லைனை படிச்சு முடிச்சிருவோம். இப்படியான இந்த மனித அமைப்பு பிரபஞ்சத்துடன் தொடர்ச்சியான பிணைப்பில் இருந்து கொண்டிருக்கு. ஸோ மனித அமைப்பு இதுதான், அதனுடைய ஆர்டர் இதுதான், அதனுடைய இயக்கத்தன்மை இதுதான். இந்த செட்டப் டோட்டலா பிரபஞ்ச சூழலோடு தொடர்ச்சியான பிணைப்பில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த தத்துவம் சொல்லி முடிக்கிறது, அதனுடைய முதல் நிலை விளக்கத்தை. சரி, இப்போ இதை ஒரு டயக்ராம் மூலமா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம். இதை நம்ம தியானத்துக்கு உட்படுத்த போறோம். சரி, நமக்குள்ள உயிர் இருக்குது. உயிரின் புறத்திலிருந்து ஆற்றலானது மனதை அடைகிறது. மனதின் மூலமாகத்தான் அது உடலை அடைய முடியும். சரியா, உடல் என்பது ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர், அவ்வளவுதான். அதுக்குள்ள உயிராற்றல் பாஞ்சிச்சுன்னா அது வேலை செய்யும், அவ்வளவு. ஒரு கார் இருக்கு, நல்ல காரு, பெட்ரோல் போட்டா ஓடும், பெட்ரோல் போடலன்னா ஓடாது. இந்த மாதிரி உடல் என்பது ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர். அதுக்கு தேவையெல்லாம் உயிராற்றல் மட்டும்தான். எந்த அளவுக்கு உயிராற்றல் நிறைவாகவும் தரமாகவும் கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த உடல் இயங்கும், அவ்வளவுதான். இப்போ உயிரை கடந்து, உயிர் என்ற ஆற்றல் மனதை கடந்துதான் உடலை அடைகிறது. அப்போ மனசு எப்படியான தன்மையில இருக்கோ அதை பொறுத்து தான் உடலுக்கு கிடைக்கக்கூடிய உயிராற்றலுடைய அளவும் தரமும் அமையும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடலுக்கான உயிராற்றலை தீர்மானிப்பது உங்களுடைய மனம் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்வோம். சரியா, இப்போ இந்த இடத்துல இந்த உடல் புறத்திலிருந்து மனதை நோக்கி ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கோமா, இந்த பிக்சரை நீங்க கவனிக்கணும். அடுத்து மனதிலிருந்து உயிரை நோக்கி ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கோமா, அதையும் நீங்க கவனிக்கணும். அந்த 2 ஏரோ மார்க்கை பத்தி இந்த இடத்துல நாம பேச போறது இல்லை, அதை நம்ம அப்புறமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது ஒரு 10 நாளைக்கு மேல பேசிக்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு உயிரின் புறத்திலிருந்து ஆற்றல் என்பது மனதை கடந்துதான் உடலை அடைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இது முடிவிலி தத்துவத்தினுடைய வரைபடம். அடுத்து பாத்தீங்கன்னா, வெளி சூழல்ல இருந்து உணவு, நீரு, காற்று, பிரபஞ்ச சக்திகள் மனித உடலுக்குள் வருகிறது. இது இந்த கடைசி வார்த்தையில் என்ன படிச்சோம்? இப்படியான இந்த மனித அமைப்பு பிரபஞ்சத்துடன் தொடர்ச்சியான பிணைப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. சரியா, பிரபஞ்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம உடலுக்கு வெளியே பிரபஞ்சம். நம்முடைய உடலுக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சம். அப்போ நாம் உண்ணக்கூடிய உணவும், குடிக்கக்கூடிய நீரும், சுவாசிக்கக்கூடிய காற்றும் பிரபஞ்ச சக்திகள் என்பது என்னன்னா, உணவு, நீர், காற்று இந்த கேட்டகரிக்குள்ள அடங்காத உயிர்கூறுகள், மனித உடல் இயக்கத்திற்கு உதவக்கூடிய உயிர்கூறுகள்.
அவைகள் நம்முடைய தோலின் வியர்வை துவாரங்கள் மூலமாக நம்முடைய உடலுக்குள் வந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாத்தையும் நம்ம புற உயிர் சக்திகள், புறத்திலிருந்து பிரபஞ்ச சூழலிலிருந்து நமக்குள் வரக்கூடிய உயிர் சக்திகள் என்று அழைக்கின்றோம். இந்த உயிர் சக்திகளை உடல் டைரக்டா ரிசீவ் பண்ணுது. சரிங்களா? அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல நமக்கான கண்டென்ட் என்னன்னா, உயிர் என்ற நம்முடைய உடலின் இயக்கத்திற்கான பிரதான ஆற்றல் மனதை கடந்துதான் வந்து சேருகிறது. சரியா? இதே மனம்தான் இந்த புற உயிர் சக்திகளை நாம் உள்ளெடுத்துக் கொள்ளுவதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. மனதை கொண்டுதான், மனதினுடைய அனுமதியை கொண்டுதான் புற உயிர் சக்திகளில் பிரதானமான ஒரு பங்களிப்பு என்பது உள்ளே வர முடியும். அதாவது நீங்க விரும்புகிற உணவை தான் நீங்க சாப்பிட முடியும். நீங்க தண்ணி குடிக்கணும்னு மனசுல நினைச்சாதான் தண்ணி குடிக்க முடியும். நீங்க மூக்க பூட்டிட்டீங்க அப்படின்னா காத்து உள்ள வராது. உங்களுடைய மனசு அப்படிங்கிறது புற சூழலிலிருந்து உள்ளே வரக்கூடிய உயிர் கூறுகளுடைய அளவையும் தரத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ மனசுதான் உள்ளிருந்து உயிர்கிட்ட இருந்து வரக்கூடிய உயிர் ஆற்றலுடைய தரத்தையும் அளவையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மனம்தான் புற சூழலின் உயிர்கூறுகளை தீர்மானிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இப்போ இந்த மனம் என்ன மாதிரியான தன்மைகள் எல்லாம் இருக்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செயல்படாத மனம் அப்படின்னு ஒரு கேட்டகரி. செயல்படாத மனம்னா, இப்ப அந்த அம்மா கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அவங்க மனைவின்னு நினைக்கிறேன். கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அவர் உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறாரா இல்ல சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரான்னு தெரியல அந்த படத்துல. அது அவருக்கு தான் தெரியும். ஸோ அந்த அம்மா கோமால இருக்கிறாங்க. அந்த அம்மாவோட மனம் இப்ப எப்படி இருக்குது? செயல்படாத தன்மையில இருக்குது. சரியா? அந்த அம்மா உயிர் இருக்கா இல்லையா? அந்த அம்மா உயிர் இருக்குது. டெத்துன்னு அறிவிக்கப்படல. உடல் இருக்குது. மனம் செயல்படல. சரியா? இது ஒரு மனதின் தன்மை, செயல்படாத மனம். இன்னொரு மனதின் தன்மை பார்த்தீங்கன்னா அறியாமை மனம். அறியாமை மனம்னா குழந்தை படம் போட்டிருக்கிறதுனால குழந்தை மனம்னு நினைச்சுக்க வேண்டாம். அறியாமை மனம். அந்த மனசுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம், ஒரு புரிதல் இல்லாம இருக்கலாம். அப்படியான ஒரு மனம். அறியாமை மனம் என்பது குழந்தையா இருந்து அறியாமை மனம் இருந்தா பிரச்சனை இல்லை. பெரிய ஆளா இருந்து அறியாமை மனம் இருந்தா மிகப்பெரிய பிரச்சனை, ரொம்ப ஆபத்து. ஒரு நோ என்ட்ரியில ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு போறாரு அப்படின்னா அது பெரிய குற்றமா நம்ம இதுல பார்க்கப்படாது. ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா நம்ம தலைவர் விட்டுருவாரு. ஆனா அது எவ்வளவு பெரிய குற்றம் இல்லையா? ஒழுங்கா வர்றவனை ஆக்சிடென்ட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இப்ப அறியாமை என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு மனதின் தன்மை. அறியாமை மனம் என்பது மனதின் தன்மை என்பதை புரிந்து கொள்ளும். அடுத்து கெட்ட குணங்கள் நிரம்பிய மனம். அறியாமை மனம் ஒரு கேட்டகரி. கெட்ட குணங்கள். கெட்ட குணங்கள்னா என்னது? கவலைப்படுறது, கோவப்படுறது, பெருமைப்படுறது, பொறாமப்படுறது, பயப்படுறது, இந்த மாதிரி நிறைய கெட்ட குணங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மனம் இருக்கு. இது நம்மள மாதிரி நல்ல மனம், நல்ல குணங்கள் நிரம்பிய மனம். சரிங்க? ஸோ மனதில் எத்தனை விஷயங்கள் இருக்குல்ல? செயல்படாத மனம், அறியாமை நிறைந்த மனம், கெட்ட குணங்கள் நிரம்பிய மனம், நல்ல குணங்கள் நிரம்பிய மனம். இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கலாம். பட் இதுதான் பிரதானமான கேட்டகரிஸ். அப்போ இந்த மாதிரியான மனம் என்ற தன்மையை கடந்துதான் உயிராற்றல் உடலை அடையக்கூடிய ஒரு தன்மை தீர்மானிக்கப்படும். அதாவது மனம் என்பது ஒரு ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த கண்ணாடி எப்படி இருக்குதோ அப்படிதான் உயிரின் ஒளி என்பது உடலை சென்று அடைய முடியும். இந்த கண்ணாடி ரொம்ப அழுக்கா இருந்தா உயிரின் ஒளி டல்லா தான் விழுகும். அந்த கண்ணாடி பச்சை கலர்ல இருந்தா பச்சை கலர் ஒளி தான் உடல்ல விழுகும். அந்த கண்ணாடி கருப்பா இருந்தா, அப்போ இந்த இவர் போட்டிருக்க கண்ணாடி மாதிரி தான் நம்ம மனம். நம்முடைய மனம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உடலுக்கான உயிராற்றலுடைய அளவும் தரமும் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து. இப்போ இந்த ஸ்லைடு இன்னும் கூட ஒரு கிளாரிட்டி கொடுப்போம். இப்போ நான் என்ன சொன்னேன்? உடலுக்கு உயிராற்றல் இருந்தா போதும், அது ஆரோக்கியமா இருக்கும், எந்த குறைபாடு இருக்காதுன்னு சொல்லியாச்சு. எல்லாருக்குள்ளயுமே உயிர் இருக்கா இல்லையா? எல்லாருக்குள்ளயும் உயிர் இருக்குல்ல. அப்ப எல்லாருடைய உடலும் ஏன் ஒரே மாதிரியான ஆரோக்கியத்துல இருக்கிறது இல்லைன்னா, அது அவங்க மனசை கடந்துதான் அவங்க உடலை அடைஞ்சிருக்குது. ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனசு கிடையாது. மனம்தான் உடலுக்கான உயிராற்றலின் தரம் மற்றும் அளவை தீர்மானிக்கிறது. அனைவருக்கும் ஏன் ஆரோக்கியமான உடல்நிலை இருப்பது இல்லை? அனைவருக்குள்ளும் உயிராற்றல் இருந்தும் அவருடைய மனம் மாறுபட்டதாக இருக்கிறது. அவருடைய மனதின் தன்மையை பொறுத்துத்தான் அவருடைய உடலுக்கான உயிராற்றல் அமையும். இது எப்படிங்க? புற உயிர் சக்திகள் எப்படி மனம் தீர்மானிக்குது அப்படின்னா,
அது அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி நான் புதுசா விபாசனா படிக்கிறவங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அக்குபஞ்சர் படிச்சிருக்கவங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, புறவுயிர் சக்திகள் உள்ள வந்து உடனே சக்தியா மாறிடாதா இல்லையா? அது ஜீரணிக்கப்படணும்ல. அது ஜீரணிக்கப்படுறதுக்கு உயிராற்றல் வேணும். உயிராற்றல் என்பது மனதை கடந்துதான் வர முடியும். ஜீரணிக்கப்பட்ட பின்னர் தான் புறவுயிர் சக்திகளை உடல் பயன்படுத்தும். ஜீரணிக்காம புறவுயிர் சக்திகளை உடலால பயன்படுத்த முடியாது. அப்ப ஜீரணம் பண்றதுக்கு உயிராற்றல் வேணும். உயிராற்றல் மனதை கடந்துதான் வர முடியும். அதனாலதான் சொல்றேன், புறவுயிர் சக்திகளுடைய தன்மையை தீர்மானிப்பதிலும், அது உள்ள வர்றதா இருக்கட்டும், உள்ள வந்து ப்ராசஸ் ஆகுறதா இருக்கட்டும், அதுவுமே மனதின் தன்மையை சார்ந்தது. சோ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனசு அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஆர்டர்ல இருக்குது, என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் விபாசனா தியரி ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு புரிய வைக்குது. உங்க உடம்புல எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க உடம்புல அதை சரி பண்ணிக்கிறதுக்கான எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மனசுல நீங்க அதை தொடங்குங்க. என்னங்க நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க, அது எங்க மனசுன்றது எங்க இருக்குது, அதை போய் எப்படி சரி பண்றது, இதெல்லாம் எப்படி சொல்லவே இல்லையே, அதை தாங்க சொல்ல போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா? ரைட். இப்போ முக்கியமான ஒரு விஷயம், மனிதனுடைய கட்டமைப்பு இதுதானே. உயிர், மனம், உடல், புற உயிர் சக்திகள். உயிரின் ஆற்றல் மனதின் மூலமாக உடலை அடைகிறது. அதை பொறுத்து தான் புற உயிர் சக்திகள் உள்ளே படிச்சுட்டு. இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, மனிதனுடைய படை அம்சங்கள் ஒவ்வொன்றும் தொடர்பில் இருக்கின்றன. ஒன்றில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்திலும் பிரதிபலிக்கும். மனசுல ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உடல்ல பிரதிபலிக்கும். புற உயிர் சக்திகளை உள்ளெடுத்துக் கொள்வதில் பிரதிபலிக்கும். இப்போ ஒரு டயட் கிளாஸ்க்கு போறீங்க, ஒரு ஹீலர் பாஸ்கருடைய கிளாஸ்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றாரு, பசிச்சு சாப்பிடுங்க, மென்னு சாப்பிடுங்க, உமிழ் நீர்ல கலந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. இது 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 எங்க நீங்க உள்வாங்குறீங்க? மனசுலதான் உள்வாங்குறீங்க. மனசுல ஒரு மாற்றம் ஏற்படுதா? அதை எங்க நீங்க வெளிப்படுத்துறீங்க? உணவை உள்ளெடுத்துக் கொள்வதில் வெளிப்படுத்துகிறீர்களா? இப்ப மனசுல ஏற்பட்ட ஒரு தெளிவு, புற உயிர் சக்திகள் ஒரு ஒழுங்கை கொண்டு வந்துருச்சா? இப்ப நீங்க நல்ல ஒரு ஆரோக்கியமா ஒரு இடத்துக்கு மேக்கப் போட் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க, மனசுல ஒரு சின்ன ஒரு கெட்ட செய்தி வந்துருச்சு, மனசுல அது ஒரு துயரத்தை ஏற்படுத்தி, இப்ப என்ன பண்ணுவீங்க? உடல் வந்து அந்த எனர்ஜியில இறங்கி போயிடும். இப்ப மனசுல ஏற்படக்கூடிய மாற்றம் பருவுடல்ல பிரதிபலிக்குதா? புற உயிர் சக்திகளை தேர்ந்தெடுக்கிறது பிரதிபலிக்குதா? ரைட். இப்ப புற உயிர் சக்தியில ஒரு மாற்றத்தை செய்றீங்க. ஒரு ஃபுட் சாப்பிடுறீங்க, அது வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. இது எங்க பிரதிபலிக்குது? உடல்ல பிரதிபலிக்குதா? உடல் ஃபுட் பாய்சனால அவதிப்பட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருக்கும் போது மனசு எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியா இருக்குதா? இல்லையே. ஐயோ தெரியாம சாப்பிட்டோமே, வேணான்னு சொன்னாங்களே, நம்ம சாப்பிட்டோமே, மனசு கிடந்து அடிச்சு. இப்ப புறவியல் சக்திகள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் உடம்புல பிரதிபலிக்குது, மனசுலையும் பிரதிபலிக்குது. அப்போ ஒன்றில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்திலும் பிரதிபலிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிதானே? இதுல பிக்கெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் யார் அப்படின்னா மனம்தான். அதாவது புறவுயிர் சக்திகள்ல நீங்க செய்யக்கூடிய மாற்றம் உடல்லையும் மனசுலையும் பிரதிபலிக்குது. இது ஒரு விதமான ஸ்டாண்டர்ட் அளவுன்னு வச்சுப்போம். உடல்ல நீங்க செய்யக்கூடிய மாற்றம் மனசுலையும் புறவுயிர் சக்திகளையும் இது ஒரு நிலைன்னு வச்சுப்போம். ஆனா மனசுல ஏற்படக்கூடிய மாற்றம் பருவுடல்லையும் புறவுயிர் சக்திகளின் மாற்றங்களை ஏற்படுத்துது. இதுதான் பெருசு. இப்போ மனசு அப்படிங்கிறது வந்து ஒரு பிக்கெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர். மனசை நீங்க மாற்றத்துக்கு உட்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உடலிலும் புற உயிர் சக்திகளை உள்ளெடுத்துக் கொள்வதிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அளப்பரியது. அதுதான் வந்து நிலைத்து நிற்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்ப நம்ம ஒரு யோகா பண்றோம், ஒரு வாக்கிங் போறோம், ஒரு ஜிம்முக்கு போறோம். இது எதுக்கானது? பருவுடலுக்கானது. இது பண்ணும்போது பாடியும் நல்லா இருக்குது, மைண்டும் நல்லா இருக்குது, உணவுகளும் நல்லபடியா எடுத்துக்கிறோம். ஆனா இது எந்த அளவுக்கு நிலைத்து நிற்கும்? மனசுல ஒரு கவலை வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு, யோகா பண்ணுவீங்களா? ஜிம்முக்கு போவீங்களா? எதுவுமே பண்ண மாட்டோம். அப்போ மனசுல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் சக்திமிக்க வழிமுறையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் தான் ஹைலி பவர்ஃபுல் அப்படிங்கிறது தான் விபாசனா தியரிஸ் வந்து முன்வைக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பருவுடல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு எந்த ஒரு பிரதான வேலையும் செய்யாதீங்க. புறவுயிர் சக்திகள்ல மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு எந்த ஒரு பிரதான வேலையும் செய்யாதீங்க. மனசுல மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கான வேலைகளை மட்டும் பிரதானமா செய்யுங்க. 95% 90% உங்க மனசுலயே போக்கஸ் பண்ணுங்க. உங்க உடல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுரும். அது நிலைத்து நிற்கும்.
புற உயிர் சக்திகளையும் ஒரு ஒழுங்கு ஏற்பட்டுரும். அதுவும் நிலைத்து நிற்கும். சரியா? அப்போ விபாசனா தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா, விபாசனா தியரிஸ் வந்து உடலை பத்தியோ புற உயிர் சக்திகளை பத்தி எதுவுமே பேசல. அது மனசை பத்தி மட்டும் தான் பேசுது. நீங்க அதான் எதுக்காக இந்த பாயிண்ட விபாசனா தியரிஸ்ல சொல்றாங்கன்னா, there is no holistic approach in விபாசனா. இதுக்கு கொஞ்சம், அதுக்கு கொஞ்சம், அதுக்கு கொஞ்சம் அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்க முழு கவனத்தையும் மனசுக்கு கொண்டு வாங்க. இப்ப எந்த விபாசனா சென்டர்ஸ்லயுமே யோகா சொல்லி தர மாட்டாங்க, டயட் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா மனசுல ஒரு தெளிவும் ஒரு சமாதானமும் பிறந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக் ஒழுங்காயிரும். அது தன்னை ஒழுங்காக அமைத்துக் கொள்வதற்கான வழிகளை அதுவே அறிந்து கொள்ளும். எனி கொஸ்டின்ஸ் மேடம்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க யாரு? ஓகே. அப்போ என்ன ஃபோக்கஸ்னா, மனசுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிதறாத கவனம். மனசுக்கான பிராக்டிஸ் தவிர எதுவுமே விபாசனால இல்லை. எதுவுமே சொல்ல மாட்டேன், முழுமையா அதுலதான் ஃபோக்கஸ். ஸோ இந்த வகுப்புல வந்து நம்ம மனசுக்கான விஷயங்களை பிரதானமா பார்க்க போறோம். பட் அதோட நம்ம பருவுடலுக்கான புற உயிர் சக்திக்கான விஷயங்களையும் சேர்த்துருக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து இப்போ அந்த ஒரு பியூர் எசன்ஸ் ஆஃப் விபாசனா வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து நம்ம தாங்க முடியாத சூழல் கூட இருக்கலாம். அதனால எல்லாத்தையுமே நம்ம கலந்து எடுத்துக்கலாம். சார் எனி கொஸ்டின் சார்? ஆறுமுக செல்வம் சார். ஆமா சார். சார் சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க மனசை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா வந்து குழந்தைங்களுக்கு மனசுங்கிற ஒரு பார்ட்டே கிடையாது சார். இப்ப சின்ன குழந்தைங்களை எடுத்தோம்னா மனசுன்னு ஒரு பார்ட்டே கிடையாது. அதுங்க ஏன் நோய் வாய்ப்படுதுங்க? குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தான் பொறுப்பாளிகள். அவங்களுடைய மனசு உங்களுடைய மனசு தான். அவர்களுடைய பருவம், முதல் பருவம் முடியும் வரை அவர்களுடைய மனதிற்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. உங்க மனசுல அந்த தெளிவு இருந்ததுன்னா அவங்களுக்கு அது வேலை செய்யும். குழந்தைங்க வந்து தெரிஞ்சு தப்பு பண்றது இல்லை சார், தெரியாம தப்பு பண்ண, அவங்க அறியாமை மனசுல இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து இண்டிபெண்டா வாழ்றாங்களா? இல்லையே. உங்களுடைய பாதுகாப்புல தானே வாழ்றாங்க. இப்ப நீங்க தானே அவங்களுடைய பொறுப்பாளி. எப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்து அவங்க விலகி போறாங்களோ அப்ப அவங்க மனசு அவங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பாளி. அவங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் அவங்க மனசுக்கும் நீங்க தான் பொறுப்பாளி. அதுதான் வந்து பேரண்டிங்கோடைய அடிப்படை புரிதல். சரிங்களா? இப்போ குழந்தைங்க மேல என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் கிடையாது. ஸோ அவங்களுடைய சூழ்நிலைகளை, உடல்நிலைகளை, மனநிலைகளை அறிந்து நாம் அவர்களுக்கான வாழ்வியல் சூழலை அமைத்துக் கொள்ளும். ஏன்னா அவங்க உங்களை சார்ந்து இருப்பவர். சரிங்களா? ரைட். ஓகே. அப்போ அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியல் ஒன்று இருக்குது. அந்த அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியல்ல நாம் இந்த முடிவெளி தத்துவத்தை பிரதானமா பயன்படுத்துறோம். அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியல்ல மட்டும் கிடையாது, எல்லா விதமான வாழ்க்கை அறிவியலிலுமே இந்த முடிவெளி கோட்பாடு என்பது அடிப்படையாக பயன்படுத்தப்பட வேண்டும். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஆன்மீகத்துல வேற ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதரா இருக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, நீங்க இந்த முடிவெளி தத்துவத்தை அடிப்படையாக போதிக்க வேண்டும், அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஏன்னா அவங்க எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த படைப்பு அம்சங்களுடைய ஆர்டர் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். தட் இஸ் அவங்களுடைய மனசுடைய முக்கியத்துவத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த மனசை பேணிக் கொள்வதற்கான எண்ணம் அவர்கள் மனதில் உருவாகும். ஏன்னா ஒரு விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சாதானுங்க அதை நீங்க வந்து கேர் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம வந்து ஒரு ஆன்மீக வகுப்புக்கே போறோம், ஒரு ஆன்மீக பாடத்தை ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி படைக்கப்பட்டிருக்காங்க, அந்த மனசு எப்படியான தன்மைன்றதை சொல்லி கொடுத்துட்டு இதை சொல்லி கொடுங்களேன், இன்னும் கூட அது எஃபெக்டிவா ரீச் ஆகுன்றதுதான் இங்க கான்செப்ட். சரியா? அப்போ அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியல்ல ஒரு கருத்து என்னது, மனிதனுடைய பருவுடலில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரதிபலிப்புகளுடைய நோய் தன்மைகளுடைய முதல் மூல காரணம் என்பது எது? மனித மனம்தான். இதை நம்ம அக்குபஞ்சர்ல எடுத்துக்கிறோம். விபாசனா வந்து எதை பத்தியுமே பேசல. விபாசனா வந்து பருவுடலை பத்தியோ சக்தி உடல், மனித மனதை பற்றி பேசு. அதான் நான் சொன்னேன், மனித மனசுக்கு அந்த தெளிவு வந்துருச்சுன்னா, இப்ப ஆறுமுக செல்வம் சார் ஒரு கேள்வி கேட்டார், முக்கியமான கேள்வி. குழந்தைங்களுக்கு மனசே இல்லையே, மனசே டெவலப் ஆகாம அவங்களுக்கு ஏன் நோய் வருதுன்னு கேட்டார்.
நீங்க உங்களுடைய மனசுல அந்த ஒரு தெளிவை அடைந்தீர்கள் என்றால் இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கே கிடைத்துவிடும். அவங்க நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்கிறாங்க. அவங்க அறியாமை மனசுல தானே இருக்கிறாங்க. அவங்க மனசுக்கு நம்ம தானே பொறுப்பாளி. நம்ம தானே அவங்கள பேணி பாதுகாக்கணுன்ற தெளிவு அந்த மனசுக்கே வந்துடும். அப்போ மனதிற்கு ஏற்படக்கூடிய தெளிவு எந்த கேள்வியுமே எல்லா கேள்விகளையும் அழித்து விடும். அதுதான் விபாசனா முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம தமிழ் மருத்துவ மரபு அதுதான் சொல்லுது. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். அதனுடைய மறைவான அர்த்தம் என்ன? மனசு சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிருங்க. நீங்க ஒரு பர்டிகுலர் வழிமுறைகளை செய்ய தேவையில்லை. மனசை சரிப்படுத்திக்கிறதுக்கான வழிமுறைகள் நீங்க செஞ்சுக்கங்க. உங்க ஃபோக்கஸ் அதுல மட்டும் பாருங்க. இல்ல நான் காலையில இருந்து மனசு சரி பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகள், சாயங்காலம் உடலை சரி பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகள், நைட்டு இது இது பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்கா அமைந்து விடும். ஏன்னா உடலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி இயங்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு யோகா தெரப்பி எடுத்துக்கலாமே. இப்ப யோகா தெரப்பி, யோகா கிளாஸ்க்கு போறவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? டெய்லி கிளாஸ்க்கு போறாங்களா? டெய்லி கிளாஸுக்கு போக வேண்டியது, ஒரே விதமான ஆசனங்களை செய்ய வேண்டியது. அப்புறமா சவாசனத்துல படுத்து தூங்கி எழுந்துச்சு வீட்டுக்கு வந்துட வேண்டியது. ஆனா யோகா தெரப்பியினுடைய அடிப்படை என்னவா இருக்குன்னா, அன்றைக்கு உங்களுடைய உடலின் சக்தி ஓட்டங்களை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு தொந்தரவு ஏற்படாத வகையிலும், அதற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையிலும் தான் உங்களுடைய யோக வழிமுறைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளுமே உங்க யோகா டீச்சர் அன்னைக்கு உங்களுடைய நாடி பார்த்து, இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணா போதும், இன்னைக்கு இந்த ஆசனங்களை இத்தனை செட்டு பண்ணா போதும், இன்னைக்கு நீங்க இந்த பிராணாயாமம் பண்ண தேவையில்லை, நீங்க இன்னைக்கு இது பண்ணா போதும், இவ்வளவு பண்ணா போதும், இப்படி அட்வைஸ் பண்ணும். நீங்க அப்படி யாரும் அட்வைஸ் பண்றது? ஆனா உங்களுடைய மனசுல அந்த ஒரு தெளிவு இருந்ததுன்னா உங்களுக்கு உள்ளுணர்வாகவே அறிவிக்கப்படும். இன்னைக்கு யோகாலாம் போக வேண்டாம், இன்னைக்கு வாக்கிங் போலாம் அப்படின்னு தோணும். அதை செய்வீங்க. சரியா? அப்போ மனசுக்கு இங்க முக்கியத்துவம். சரி, விபாசனா தியான முறையினுடைய அடிப்படையே என்ன தெரியுமா? முடிவிலி கோட்பாட்டை சிந்தனையாக உணரக்கூடிய தியானம். இதுதான் விபாசனாவுடைய அடிப்படை தியான முறை. இந்த தியான முறையிலிருந்து தான் நாம எல்லாத்தையும் தொடங்க போறோம். இந்த தியான முறை ஒன்றும் கிடையாது. சும்மா கண்ணை மூடி உட்காந்துக்கணும். இந்த கண்ணை மூடி உட்கார்றது அப்படிங்கிறது என்னன்னா, இதுதான் நம்முடைய அகத்தை நோக்கி திரும்புவதற்கான உடலில் செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ கண்ணை மூடுறது அவ்வளவுதான். கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. உட்கார்ந்துக்கிட்டு நீங்க மனிதனாகிய நீங்கள் எப்படி படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், உங்களுடைய படைப்பு அம்சங்கள் என்ன, இந்த படைப்பு அம்சங்களுடைய ஆர்டர் என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ரிமைண்டர், ஒரு உணர்தல், அவ்வளவுதான். நினைத்து பார்த்து இது ஒரு கைடட் மெடிடேஷனா இருக்கும். இப்போ நம்ம இதை பண்ணலாம். நம்ம எல்லாருமே கண்ணை மூடி ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு சும்மா ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அவ்வளோ. இப்போ நான் இது ஒரு கைடட் மெடிடேஷனா நான் சொல்றேன். பட் நீங்க தனியா பண்ணும்போது நீங்க இதை உணர்ந்துக்கணும். இப்போ நான் என்ன உணர்றேன்றத நான் வார்த்தையா நான் வெளிப்படுத்தி சொல்றேன். நான் ஒரு மனிதன், எனக்குள்ள உயிர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, மனசுன்னு ஒண்ணு இருக்குது, எனக்குன்னு ஒரு உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் என்னுடைய அடிப்படையான படைப்பு அமைப்பு. இந்த படைப்பு அமைப்பு என்னுடைய வெளி சூழல்ல நான் தொடர்பு கொண்டவனா இருக்கிறேன். நான் வெளியில இருந்து தான் சாப்பிட்றேன், வெளியில தான் தண்ணி இருக்குது, காத்து வெளியில இருந்து எனக்குள்ள வருது, என்னுடைய வியர்வை துவாரங்கள் மூலமா வெளியில இருந்து தான் பல்வேறு விதமான பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் வருது. இதெல்லாம் உள்ள வர்றதுனால தான் நான் என்னுடைய இயக்கத்தை செய்ய முடிகிறது. அப்போ என்னுடைய படைப்பு அமைப்புங்கிறது இது. வெளியில இருந்து எனக்குள்ள சக்தி வரக்கூடிய தன்மைகள்லாம் இது. இதை நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன். இதை நான் வார்த்தையா சொல்றேன். என்னுடைய உயிர் அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல். அந்த உயிரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இருக்கு, ஒரு நாள் வெளியே போயிரும். உயிர் இருந்தா இயக்கம் இருக்கு. இயக்கம் இருக்குனாலே உயிர் இருக்குன்னு அர்த்தம். எனக்குள்ள இயக்கம் நடக்குது. ஸோ எனக்குள்ள உயிர் இருக்குன்றதுக்கான அத்தாட்சி என்னோட இயக்கம் தான். ஸோ எனக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை நான் உணர்றேன். எனக்குள்ள உயிர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது. இந்த மனசு உயிரிலிருந்து மாறுபட்டதா இருக்குது. இந்த மனசுலதான் நிறைய எண்ணங்கள் இருக்குது. நான் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லாமே என் மனசுல தங்குது. மனசுங்கிறது ஒரு மறைவான விஷயம். உயிரும் மறைவா இருக்குது, மனசும் மறைவா இருக்குது. ஆனா மனசுன்னு ஒண்ணு இருக்குது. ஏதோ ஒரு அமைப்பு இருக்குது. டேட்டாஸ் எல்லாம் உள்ள போடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதை என் மனசை நான் உணர்றேன். அடுத்து எனக்குன்னு ஒரு உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடல்ல ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்கு. இந்த பாடியுடைய பிசிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது.
ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். இந்த பிசிக்கல் பாடிக்கு போதுமான உயிராற்றல் கொடுக்கப்பட்டா அது பாட்டுக்கு இயங்கும். அது எப்படியான ஸ்ட்ரக்சர்ல இருக்குது, என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு எனக்கு தேவையே இல்லைங்க. அந்த உடலுக்கு நம்ம உயிராற்றல் மட்டும் கொடுத்துட்டா போதும். சரி, ஓகே. இப்போ அந்த உடலுக்கான உயிராற்றலை எது தீர்மானிக்குதுன்னா என் மனசு தான் தீர்மானிக்குது. இப்போ என் மனசை நல்லபடியா வச்சுக்கிட்டேன் அப்படின்னா உடலுக்கான உயிராற்றல் நிறைவா கிடைச்சிடும். இப்போ என் மனசு எவ்வளவு முக்கியம் இல்லையா? என் மனசை நான் இனிமேல் நல்லபடியா பார்த்துக்கணும். என் மனசோட ஆரோக்கியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனா இருக்கணும். என் மனசுல எந்த விதமான கெட்ட குணம், என் மனசுல ஒரு சங்கடத்தை, ஒரு சுகவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த சூழ்நிலையையுமே நான் ஏற்படுத்திக்க கூடாது. என் மனசுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மையமா இருக்குது. என் மனசுதான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. என்னுடைய வாழ்க்கையில நானு நிறைவான ஒரு தன்மையை அடையணும். மருத்துவம் தேவைப்படக்கூடிய ஒரு மனிதனா நான் மாறிடக்கூடாது. நான் வாழ்வியல்ல நிறைவை அடைந்து ஆன்மீகத்தில் வளர வேண்டும். அதான் என்னுடைய பிறப்பினுடைய நோக்கமே அதுதான். அப்போ அது எல்லாமே என்னுடைய மனசுல இருந்து தான் தொடங்குது. என் மனசை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். என் மனசு என்ன, அது எப்படி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன, கெட்ட எண்ணம்னா என்ன, நல்ல எண்ணம்னா என்ன, ஏன் கெட்ட எண்ணங்களுக்கு அதிகமான சக்தி இருக்குது. ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால செய்ய முடியல, நல்ல செயலை. ஆனா ஒரு கெட்ட செயலை, தேவையில்லாத வீணான செயலை செய்யணும்னு டக்குன்னு செஞ்சிடறேன். ஏன் இந்த மனசு இப்படி செயல்படுது? இதை பத்தியில நான் தெரிஞ்சுக்கணும். நாம் தியானத்தை நிறைவு செய்து அவ்வளவுதான். இப்ப நான் சொன்னது நீங்க உங்க உள்ளுணர்வா நீங்க சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம். இதுதான் முடிவிலி தத்துவத்தை சிந்தனையாக உணர்வதற்கான தியானம். இந்த தியானம் ஒரு ஆட்டோ சஜஷன் மாதிரி நீங்களே உங்களுடைய படைப்பு அமைப்புகளை பற்றி, அதனுடைய ஆர்டர்ஸை பத்தி, அதுல மனசோட முக்கியத்துவத்தை பத்தி நீங்களே உங்களுக்கு நினைவூட்டி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இதைத்தான் விபாசனால ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்ற அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் உங்களுக்கு இருக்கணும். அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ்ல தான் உங்க மைண்டோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். அந்த இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்க விபாசனா செஷன்ல உட்கார்ந்தா தான் இங்க சொல்லப்படக்கூடிய உங்க மைண்ட் சம்பந்தமான தியரிஸை நீங்க கவனித்து கேட்பீர்கள். இல்லைன்னா இவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க, நம்ம ஏதோ ஒன்று கேட்டு போவோன்ற மாதிரி ஆயிடும். அதனால விபாசனால முடிவிலி கோட்பாடு என்பது, முடிவிலி கோட்பாட்டை சிந்தனையாக உணரக்கூடிய தியானம் என்பது பிரதானமாக வலியுறுத்தப்படும். இப்போ இந்த பிராக்டிஸை நீங்க செல்ஃபா பண்ணி பார்க்க வேண்டியது. சும்மா ஒரு 3 நிமிஷம், 2 நிமிஷம், 1 நிமிஷம், இது உங்களுடைய தனித்துவமான பிராக்டிஸா இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தைகள் இதை ரிப்பீட்டடா நம்ம செய்யும்போது, என்னைக்குமே நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத தெளிவா உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த தேவைகளை நாம் குழப்பங்கள் இல்லாமல் அடைந்து கொள்ள முடியும். நமக்கு என்ன தேவை, நம்ம மனசு அப்படிங்கிற அந்த விஷயம் ஒழுங்கா இயங்கணும், அவ்வளவுதான். அதுக்கான வழிமுறைகள், வழிகாட்டல்கள் நமக்கு தேவை. அது விபாசனால கிடைக்குதா, அதை சின்சியரா நம்ம உள்வாங்கிக் கொள்வதற்கு நம்மை தயார்படுத்தி நேரத்தை ஒதுக்கணும், கவனத்தை ஒதுக்கணும், டெடிக்கேட்டடா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதுதான் இந்த விபாசனா வகுப்பு 21 டேஸும் அடுத்த 20 டேஸும் நீங்க செய்ய வேண்டிய விஷயமா இருக்குது. ஒவ்வொரு தியரியுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆழமான ஒரு மகிழ்வு இருக்கும். ஒரு புது இடத்துக்கு போறோம் பாத்தீங்களா, ஒரு அமெரிக்கா போறோம் பாத்தீங்களா, இதான் இது சூப்பரா இருக்குங்க, கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் பாக்குறவங்க நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி மனசு அப்படிங்கிறது நம்முடைய மையம். அதுக்குள்ள போய் அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு திருப்தி இருக்கும். அது விபாசனா வழிமுறை என்பது எந்த விதமான ஒரு தனி வட்டத்துக்குள்ளே உங்களை கூட்டுப்பா. அது ராவா இருக்கிறது, ராவா சொல்லும். இதாங்க இருக்குது, இதான் இருக்குது, இதான் இருக்குது. இந்த மனது எண்ணம்னா இதுதான், இப்படிதான் வருது. கெட்ட எண்ணம்னா இப்படிதான் ரைஸ் ஆகுது. குழப்பம்னா குழப்பம் அப்படின்னா குழப்பம், நம்ம குழப்பமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். குழப்பம்னா என்னங்கிறதுக்கான வரைமுறை, குழப்பம் எப்படி உருவாகுது, அந்த குழப்பத்தை நிவர்த்திக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான சப்போர்ட் செஞ்சுக்க முடியும், இதெல்லாம் விபாசனால சொல்லப்படுது. நம்ம போக போக நம்ம படிக்கலாம். ஸோ இந்த வகுப்பு இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம். ஆரம்பத்துல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம். பட் போக போக இந்த மொழிகளுக்கு, இந்த ஒரு பாடத்திட்டத்தினுடைய அந்த ஃப்ளோவுக்கு உங்க மனசு பழகிரும். நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த வகுப்பு நம்ம கண்டினியூஸான வகுப்புகளா இல்லை, ரேண்டமா இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு 4 நாட்கள் 5 நாட்களுக்குமான வகுப்பு தேதி மட்டும் அறிவிப்போம். இடையில நிறைய பிரேக்ஸ் இருக்கும். அந்த பிரேக்ஸ்ல பிராக்டிஸ் செஷன்ஸ் வைப்போம்.
அஃபிஷியலா டீச்சிங் செஷன்ஸ் 21. அது கண்டினியூஸா 21 நாள் இருக்காது. சரிங்களா? அப்பப்ப இருக்கும். ஒரு 4 நாள் கண்டினியூஸா இருக்கும். அல்லது 5 நாள் இருக்கலாம். இடையில கொஞ்சம் கேப் விடுவோம். அது எதுக்காகனா பிராக்டிஸ்க்காக. பிராக்டிஸ் செஷன் தனி. அதுக்கான அழைப்பு உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். அதுல ஒன்லி பிராக்டிஸ், தேர் இஸ் நோ டீச்சிங். இந்த மாதிரி இந்த 21 டேஸ் கிளாஸை முடிக்கிறதுக்கு நமக்கு 2 months கூட ஆகலாம். அதனால பொறுமையா இந்த பயணத்தை நம்ம தொடருவோம். இடையில பிராக்டிஸ் செஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீ கடந்து சார். எஸ் சார், கோபாலகிருஷ்ணன் சார், எனி கொஸ்டின்? ஒன் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை எண்ட். எஸ் நீங்க டெய்லி ஆரம்பிக்கும் போது ஒரு இல்ல அதுக்குள்ள கிளாஸ் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கதை சொன்னீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சொல்லிடலாம் சார். ரைட், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ வெரி மச். நாளைய வகுப்பு நாளை காலை 6 மணிக்கு இந்திய நேரப்படி. ஸோ இந்த வீக் வந்து இன்னைக்கு மண்டே, டியூஸ்டே இருக்கு, வெட்னஸ்டே இருக்கு, தேர்ஸ்டே இருக்கு. 4 நாள் கிளாஸஸ் ஷெட்யூல் பண்ணிட்டோம். வியாழக்கிழமை அடுத்த 4 நாள் வகுப்பு எப்பன்றதை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ குட் டே. Thank you, sir. Thank you. Thank you. Thank you.